முற்காலத்தில் ஓரிடத்திலிருந்து மற்றோரிடத்திற்குச் செல்லும் ஒரு முனிவர் வாழ்ந்து வந்தார். ஒருமுறை அவர் ஒரு ராஜ்யத்தின் தலைநகரின் தெரு வழியாகச் சென்று கொண்டிருந்தார். வழியில் சாலையோரத்தில் ஒரு நாணயத்தை கண்டார். அந்த முனிவர் அதை எடுத்து வைத்துக் கொண்டார். அந்த முனிவர் ஒரு எளிமையான வாழ்க்கை வாழ்ந்து வந்ததால் அந்த நாணயத்தால் அவருக்கு எந்த பயனும் இல்லை. எனவே அதை தேவையுள்ள ஒருவருக்கு கொடுக்கலாம் என்று நினைத்தார். நாள் முழுவதும் அவர் அந்த ராஜ்யம் முழுவதும் அலைந்து திரிந்தார். ஆனால் திருப்தியற்றவராகவோ அல்லது பணத்தேவை உள்ளவராகவோ தோன்றும் ஒருவரை கூட அவரால் காண முடியவில்லை. இரவில் அவர் ஒரு ஓய்விடத்தை அடைந்து அங்கு இரவு தங்கினார். அடுத்த நாள் காலை அவர் எழுந்து தனது அன்றாட பணிகளை செய்து கொண்டிருந்தார். அந்த ஓய்விடத்தின் வழியாகச் சென்று கொண்டிருந்த மன்னர் அவரைக் கண்டு தனது வீரர்களை அங்கே நிறுத்தும்படி கட்டளையிட்டார். மன்னர் அந்த முனிவரிடம் சென்று, என் ராஜ்யத்தை விரிவுபடுத்துவதற்காக மற்றொரு நாட்டை வெல்வதற்காக நான் போருக்குச் செல்கிறேன். நான் வெற்றி பெற எனக்கு ஆசி வழங்குங்கள் என்றார். முனிவர் தான் வைத்திருந்த நாணயத்தை எடுத்து மன்னரிடம் கொடுத்தார். முனிவரின் செயலால் குழப்பமடைந்த மன்னர், இந்த நாணயத்தை ஏன் எனக்கு கொடுத்தீர்கள்? இதன் அர்த்தம் என்ன என்று கேட்டார். முனிவர் புன்னகைத்து பதிலளித்தார். ஓ மாமன்னரே, நேற்று காலை நான் தலைநகரில் உலாவிக் கொண்டிருந்த போது இந்த நாணயத்தை சாலையோரத்தில் கண்டெடுத்தேன். அதை எடுத்து தேவையுள்ள ஒருவருக்கு கொடுக்கலாம் என்று முடிவு செய்தேன். நாள் முழுவதும் நான் நகரத்தில் உள்ள மக்களை சந்தித்து நடந்தேன். நான் யாரிடம் பேசினாலும் அவர்கள் மகிழ்ச்சியாக வாழ்வதையும் தன்னிடம் இருப்பதைக் கொண்டு திருப்தியுடன் இருப்பதையும் கண்டேன். அதனால்தான் இந்த நாணயம் இன்னும் என்னிடமே இருக்கிறது. இன்று இந்த ராஜ்யத்தின் மன்னர் மேலும் அதிகமாக பெற வேண்டும் என்ற ஆசையினாலும் தன்னிடம் இருப்பதைக் கொண்டு திருப்தி அடையாததாலும் போருக்குச் செல்கிறார். எனவே இந்த நாணயம் மிகவும் தேவைப்படும் நபர் நீங்கள்தான், இந்த ராஜ்யத்தின் மன்னரான நீங்கள்தான் என்று நான் உணர்ந்தேன். அதனால்தான் இதை உங்களிடம் கொடுத்தேன். மன்னர் தனது தவறை உணர்ந்தார். அந்த பொன்னான வாழ்க்கை பாடத்திற்காக முனிவருக்கு நன்றி தெரிவித்தார். மேலும் போருக்குச் செல்ல வேண்டாம் என்று முடிவு செய்தார். நீதி: நாம் அனைவரும் மேலும் அதிகமாக பெற விரும்புகிறோம். அதன் காரணமாக நம்மிடம் ஏற்கனவே இருப்பதை அனுபவிக்கும் வாய்ப்பை வீணாக்குகிறோம். மகிழ்ச்சியான மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ நம்மிடம் இருப்பதைக் கொண்டு திருப்தியாக இருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும்.